கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கடந்த ஜனவரி மாதம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த முன்மொழிவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முன்மொழிவு குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர் கல்வியாளர்கள். இந்த கொள்கை குறித்து அவர்கள் எழுப்பும் கேள்விகளையும் கருத்துக்களையும் இப்பொழுது பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை பற்றி பேசும்போது பல குறைபாடுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருப்பதாக கூறுகிறார்கள் கல்வியாளர்கள். குறிப்பாக சமீப காலமாக பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டனவே தவிர ஒன்று கூட புதிதாக திறக்கப்படவில்லை என்கிறார் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன். இத்தகைய நிலையில் இலவச கல்வியை புதிய கல்விக் கொள்கை உள்ளடக்காமல் இருப்பது வருத்தமளிப்பதாக அவர் கூறுகிறார். ஆங்கிலத்தின் மேலேயோ அல்லது வேறு எந்த மொழியின் மேலோ நான் எதிரியாக சொல்லல. ஆனால் தாய்மொழியில் கல்வி கற்பது தான் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவில் போனால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடும் நம்ம தமிழகத்தை விடவே சிறிய நாடு தான். அந்தந்த நாட்டில் ஜெர்மனியிலையோ பிரான்ஸ்லேயோ இத்தாலியிலையோ இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஏன் நான் பெரிய நாடு வேறு எந்த நாட்டையும் சொல்லலை, ஒவ்வொரு நாட்டிலையும் அங்கே கல்வி அவங்க தாய்மொழியில் தான் இருக்குது. தொடக்க கல்வியில் மாநில அரசுகள் விரும்பினால் தாய்மொழியில் கல்வி வழங்கலாம். 6ஆம் வகுப்பு முதல் ஆங்கில வழி கல்வி. இனி புதிய உயர்கல்வி நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது. சமஸ்கிருதம் பள்ளி கல்லூரிகளில் கற்றுத்தரப்படும் போன்ற முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டியவை என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. ஃபெலோஷிப் போயிடும், தாய்மொழி வழி கல்வி என்பது போயிடும். உயர்கல்வியில் தாய்மொழி இல்லைன்னா இந்திய மொழிகள் அனைத்தும் அழியும். மாநிலங்களுடைய அரசு அதிகாரங்கள் அனைத்தையுமே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இவ்வளவு ஆபத்தான கூறுகள் இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் ஒரு நாள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும். இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியியல் செயல்பாட்டு அமைப்புகள், மாணவர் பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகளை அழைத்து பேசி அதற்கப்புறம் தான் மாநிலத்தோட கருத்தை மத்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். இதுபோன்ற ஏராளமான கருத்துக்களை கடந்துதான் முன்மொழிவுகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறுகிறார் புதிய கல்விக் கொள்கை குழு தலைவர் TSR சுப்பிரமணியன். எப்படி யாராவது ஒருத்தன் ஹியூமன் பாடி எல்லாம் தெரியும், நான் பெரிய டாக்டர் எல்லாம் தெரியும்னா, கேன்சரும் தெரியும், நியூரோ சர்ஜனும் தெரியும், ஹார்ட்டும் தெரியும்னா நம்ப முடியாது. ஆனால் இந்த செக்டரில் நிறைய பேர் இருக்கா. அவள் 5, 6, 8 ஏரியா, பெரிய ஏரியானோட மெயின் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், அது எப்படி அதை கனெக்ட் பண்ணி ப்ராட் பிக்சர் கொண்டு வரணும். நான் அவனை தான் எக்ஸ்பர்ட்டுன்னு நினைப்பேன். நான் ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஒரு டெக்ஸ்ட் புக் ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் உண்டு, எல்லாருக்கும் இருக்காது. அது மாதிரி அது ஒரு எக்ஸ்பர்டீஸு. இன்னொரு எக்ஸ்பர்டீஸு நான் ஒரு ஜெனரல் எக்ஸ்பர்டீஸு. ஸோ நாங்கள் ஒரு 500 பேரை மீட் பண்ணிருக்கோம். அது நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருக்கும். தற்போது அளிக்கப்பட்டுள்ள 90 பரிந்துரைகளை ஆராய்ந்து அதன் பின்னரே புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் முன்மொழிவுகளில் இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகளை வரைவிலும் புதிதாக அமையவிருக்கும் கல்விக் கொள்கையிலும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து தரப்பையும் சேர்ந்தவர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து அதன் மூலமாக இந்த வரைவு அமைக்கப்பட்டால் இந்த குழப்பங்கள் தீரும் என்பதே கல்வியாளர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.